ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஃபஸ்ட் டைம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தப்போ எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த டைம் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம். எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 1க்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம்க்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து 1 hour கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதே டம்ளரில் 3/4 துவரம் பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 3/4 துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இப்படி ஆட் பண்ணணும்னா நான் அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1.25 டம்ளர் எடுத்திருந்தேன். அப்போ அதுலேருந்து 3 மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 5.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 6 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்து வந்துடும். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். கேரட், பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே 3 தக்காளியும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணி வணக்கி விட்டுடலாம். அது வணங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்க விட்டுருங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் நல்லா வணங்க விட்டுருங்க. அது வணங்கிட்டு இருக்கும் போதே நமக்கு காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி வணக்கி விட்டுடலாம். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சமாக நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா காய்கறி வேகிறதுக்காக தட்டம் போட்டு நல்லா மூடி வேக வச்சிடலாம். சாம்பார் சாதத்துக்கு கூட கொடுத்து வர்றதுக்காக உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கொடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்டுருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கடைசியாக உப்பும் மிளகாத்தூளும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். சாம்பார் சாதத்துக்காக வெல்லம் தான் கொஞ்சமாக இடித்து வச்சுட்டு இருந்தேன். காய்கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம குறைச்சி வச்சிருந்த புளி தண்ணி நம்ம புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடித்து வச்சிருந்த வெல்லத்தில் ஒரு 20 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கணக்கி விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் தான். இதோட டீட்டெயில்டு அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம டிஃபன் சாம்பார் வைக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி சாம்பார் சாதம் ரெடி பண்ணும்போது நம்ம குயிக்காக போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் வேக வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூடவே சைடிஷ்காக உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்நாக்ஸுக்காக பார்த்தீங்கன்னா பாயில்டு பீனட்ஸை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அடுப்பில் குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். டே 2க்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சப்பாத்தி ரோலும் அது கூட தக்காளி தொக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சிட்டங்காட்டி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நிறைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலி ஆகிட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்லி சட்டி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பிளேட் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். அது வெந்து வரக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவை பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம சப்பாத்தி சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வெந்ததை எடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிடலாம்.
சப்பாத்தியில் வந்து ஸ்டஃப் பண்ணுறக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வேக வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கருவேப்பில் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நான் கிட்ஸுக்குங்க காட்டி கொஞ்சமாக வந்து உப்பும் மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டு ஆறுறதுக்காக வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சப்பாத்தி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கோட இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, இல்லைனா வந்து மதியத்துக்குள்ளே வந்து சளிப்பு வந்துடும். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு இதேவே ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியாக கூட ரெடி பண்ணலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம வந்து தேய்க்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நல்லா ரோல் பண்ணதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆயிரும். எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு தோசைக்கல் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரோலை 2 சைடும் வந்துட்டு ஆயில் விட்டு வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். எல்லாருமே வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்காக செய்கிறீங்கன்னா வந்து உப்பு மிளகாத்தூள் மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன ரெடி பண்ணியிருந்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி தொக்குக்கு வந்துட்டு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூளும் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இல்லாமல் நம்ம வந்து உருளைக்கிழங்கு முட்டை எதையுமே வந்து வேணாலும் ஸ்டஃப் பண்ணி கொடுத்து விடலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்து விடுங்க. கிட்ஸ் வந்து நல்லா வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட தக்காளி தொக்கு இல்லாமல் வேறு ஏதாவது சைடிஷ் நல்லா இருக்குனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு மாதுளம்பழம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். டே 3க்கு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ராகி நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணி மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வறுத்தெடுத்து வந்து ஆற வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு விஸ்கு வச்சு கலந்து விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் செய்யும்போது வந்துட்டு நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வர வரைக்கும் கிளறி விட்டுருங்க. சுமார் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நல்லா ஆற வச்சுருங்க. மாவு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி சட்டியில் வந்து கொலக்கட்டையை வந்து பிடிச்சி வேக வச்சுருங்க. ஒரு 8 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துடும். அது வெந்து வரக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். அது வேகறக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். இங்கே கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து முறுக்கு சுட்டியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் புளிகிற அச்சு ஆட் பண்ணிவிட்டு கொலக்கட்டையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து நல்லா ஒட்டாமல் உதிரியாக வந்து ரெடி ஆயிடும். கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நூடுல்ஸ்னால் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோம்மேடாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண விடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நூடுல்ஸ் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு முட்டை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். முட்டை நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வெஜ்ஜீஸ் அதிகமாகவும் நூடுல்ஸ் வந்து அளவாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். கூட வந்து தொட்டுக்கிறதுக்காக தக்காளி சாஸும், பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸும் தான் பேக் பண்ணியிருந்தேன். டே 4 பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டே பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருந்தேன். மார்னிங் எடுத்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சாதத்துக்காக குக்கரில் வந்துட்டு சாதம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்ருந்தேன். மாதுளம்பழத்தை வந்துட்டு நல்லா தோல் உரித்து பழம் வந்து எடுத்து வச்சுட்டேன். கடைசியில் தயிர் சாதத்தில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை வந்துட்டு கழுவிட்டு நல்லா வந்து உணர்றக்காக வந்து எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு தேவையான வெங்காயம், மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ஃபஸ்ட்டாகவே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து வறுந்து செவக்க வந்து வறுத்து வந்துடும். கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா வந்து அது வணங்காத ஒரு மாதிரி சவக்குன்னே இருக்கும். ஃபஸ்ட்டாகவே வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து ஃப்ளேவரை நல்லா தயிர் சாதத்துக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலை, மிளகா, வெங்காயம் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க. எப்போவுமே வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரியும் வந்து பேக் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் பேக் பண்ணுவேன். எல்லா டைமுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வேன்லாம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து எப்போயாவது மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணி கொடுப்பேன். இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் அதுவுமே ரெண்டையுமே வணங்கினது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆற வச்சதுக்கப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன ஆகுன்னா தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து தயிர் சாப்பாடு வந்து ரெடி பண்ணுவேன். அப்போ தான் வந்து மதியத்துக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மதியம் சாப்பிடும்போது தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் இந்த பாலுமே வந்து நல்லா திரிஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கவே ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் ஸ்கூல் டைமில் லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம் கொண்டு போகும்போதெல்லாம் தயிர் தாளித்து அம்மா தனியாக வந்து கொடுத்து விட்ருவாங்க. அது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கிட்ஸ்னால் வந்து கலக்கி சாப்பிட தெரியாது இல்லையா, அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். மேலே வந்துட்டு ஃபைனலாக வந்து மாதுளம்பழம் தூவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஷைடிஷ்காக வந்துட்டு நான் வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரவுண்டாக கட் பண்ணாமல் வந்துட்டு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரும். கூடவே ஒரு கொத்தளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும். அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 3மே வந்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும். தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து நான் ஒரு மாதிரி கொடுத்து விடுவேன். வெண்டைக்காய் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக ஃபைனலாக வந்து வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து நான் முட்டையும் ஆட் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்து விடுவேன். நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ப்ளைனான வெண்டைக்காய் ஃப்ரை தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். டே 5 பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் பால்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்ததுமே இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருவேன். அது வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கவே அளவாக இருக்கும். ஸ்டார்டிங் வீடியோஸில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப குட்டியாக வளராமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்ந்து வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு.
ரெட் வெல்வெட் பால்ஸ்க்கு வந்துட்டு நைட்டே வந்து நான் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அது கூடவே வந்துட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து எடுத்திருக்கேன். மூணுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ஹெல்த்தியான ரெசிபி. நான் வந்து இதை ஆன்லைனில் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். கிட்ஸுக்கு வந்து வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விடுங்க. மிக்சர் ஜாரில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு ரவையும் 2 கப் அளவுக்கு அவலும் வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே வந்துட்டு நல்லா ஃபைனாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வந்து கொடுத்து விடுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, அதே அளவுக்கு வந்துட்டு கேரட், பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக வந்துட்டு 1 பச்சை மிளகாயும் சின்ன துண்டு இஞ்சியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு வந்துட்டு நான் தயிர் ஆட் பண்ணியிருந்தேன். வீடியோவில் வந்து எடுக்க மறந்துட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே வந்து தேவைப்படாது. நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் தயிரில் இருக்க தண்ணியே வந்து அளவாக இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நல்லா சாஃப்டான டோவாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ணணும்னு கிடையாது. உங்கள் கிட்டுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ இட்லி சட்டியில் வந்து தண்ணி சூடாகிறதுக்காக வச்சுருந்தேன். கூடவே ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னை வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டுமே வந்து ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரே டைமில் வேலை முடியறதுக்காக ரெண்டையுமே ஒரே டைமில் வந்து வேக வைக்க போகிறேன். இட்லி சட்டியில் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டில் வந்து துணி வச்சுட்டு பால்ஸை வந்து பாதி வச்சுட்டேன். அதே மாதிரி வந்துட்டு மேலேயும் தட்டு வச்சுட்டு துணி போட்டுட்டு மீதி இருக்க பால்ஸையும் நம்ம ஸ்வீட் கார்னையும் வந்துட்டு ஆவியில் வந்து வேகிறதுக்காக வச்சுட்டேன். 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வெந்து வந்துடும். நல்லா பால்ஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கறக்கு கையில் எடுத்துகிட்டு அழுங்காமல் பிச்சு பார்த்திங்கன்னா வந்து கையில் ஒட்டாமல் வரும். அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா வந்து ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நெய் ஆட் பண்ணும்போது வந்து இன்னுமே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருப்புளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நான் கருப்பு எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பருப்பு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவுமே வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெட் வெல்வெட் பால்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா ஜூஸியாக வந்து இட்லி பொடி வந்து அது கூட ரெடி ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலமு சட்னி தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். கடலமு சட்னியோட ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து நான் நிறையா டைம் வந்து லாங் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா வந்து அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.